தாடகை. மனித வரலாறுகளை விட கதைகளும் ஐதீகங்களும் மனித மனதிற்கு பிடித்தமானவையாக இருக்கின்றன. அவை மனித மனதை ஆழமாகவும் கெட்டியாகவும் பிடித்து கொண்டிருக்கின்றன. புராண இதிகாச கதைகள் என்பன வெறும் கதைகளாக மட்டுமே சமூகத்தில் இருப்பதில்லை. அவை மனிதர்களது வாழ்க்கையோடு பயணப்படுபவை. நன்மை தீமை, நல்லவர் கெட்டவர், உயர்வு தாழ்வு, அழகு கோரம் போன்ற எதிர் எதிர் விடயங்களே கதைகளை சுவாரஸ்யமாக்குகின்றன. சில பாத்திரங்கள் கதாநாயக அந்தஸ்துடன் உதாரண புருஷர்களாகவும், சில பாத்திரங்கள் தீய சக்திகளாகவும் கேலியாகவும் சீர்கேடானவையாகவும் பார்க்கப்படுகின்றன. அவரவர் தத்தம் கடவுளர்களையும் தத்தம் குலத்தையும் உயர்த்தி பேசவே விளைகின்றனர். சமூகங்கள் தத்தமது அதிகாரத்தை நிலைநிறுத்த பேணும் பொருட்டு முன்னெடுக்கும் உத்திகளில் ஒன்று கதை சொல்லல். ஆதலால் சமூகத்திற்கு சமூகம் கதைகள் வேறுபடுகின்றன. தாடகை பேரழகும் பெருவலிமையும் கொண்ட பெண்ணாக சுந்தனோடு காதல் நிறைந்த இன்ப வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தவள். 2 மகன்களை பெற்ற தாய். அவளுடைய காட்டினில் ஒரு நாள் முனிவர்கள் யாகம் செய்ய விளைகின்றனர். தீயினை மூட்டுகின்றனர். தாம் வாழும் காட்டினை தீயிலிருந்து மீட்கவென்று சுந்தன் மரங்களை வேரோடு பிடுங்கியும் எரிந்தும் ஆர்ப்பாட்டம் செய்கிறான். முனிவரால் கொல்லப்படுகிறான். தாடகை தன் கணவனை கொன்றதற்கு கோபத்துடன் நியாயம் கேட்கிறாள், போராடுகிறாள். தாடகை என்ற பெண்ணின் நில உரிமை மீட்பு போராட்டம் என்றே நாங்கள் இதை பொருள் கொள்கின்றோம். பாடல் வடிவம் ரூபன் சிவராஜா. நடன அமைப்பு கவிதா லக்ஷ்மி. தாம் தக்கதீம் கரத தக்கதீம் தக்கஜொல் கரத 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 தாம் கரத கரத தாம் கரத கரத பேரழகி தாடகை விடுக்குடன் வளர்ந்தவள். காடுரைந்த வாழ்வினில் ஆட்சி செய்து மிளிர்ந்தவள். தாடகையால் வாழ்விடம் முனிவர்களும் வந்தனர். யாகம் செய்ய வனம் தனில் தீக்கணல்கள் மூட்டினர். பேரழகி தாடகை விடுப்புடன் வளர்ந்தவள். காடுரைந்த வாழ்வினில் ஆட்சி செய்து மிளிர்ந்தவள். தாடகையால் வாழிடம் முனிவர்களும் வந்தனர். தியாகம் செய்ய வனந்தனில் தீக்கணல்கள் மூட்டினர். தீமைகள் ஒழிந்தது 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 என தீயினை எரித்தனர் எரித்தனர் எரித்தனர். துணைவனும் யாகங்கள் இருத்திடவே கோரினர். அவனையும் வீட்டினர் எரித்தனர் பொசுக்கினர். தீமைகள் ஒழிந்தது 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 என தீனை எரித்தனர் எரித்தனர் எரித்தனர். துணைவனும் யாகங்கள் நிறுத்திடவே கோரினர். அவனையும் வீட்டினர் எரித்தனர் பொசுக்கினர். சீற்றம் கொண்ட தாடகை நீதி கேட்டு சென்றனர். அரக்கியாகி அழிகவென்று அகத்தியரும் சபித்தனர். ராமனோடு வசிஷ்டரும் போர் தொடுக்க வந்தனர். அம்பு மழை நடுநின்று சூளமேந்தி ஓதினர். சீற்றம் கொண்ட தாடகை நீதி கேட்டு சென்றனர். அரக்கியாகி அழிகவென்று அகத்தியரும் சபித்தனர். ராமனோடு வசிஷ்டரும் போர் தொடுக்க வந்தனர். அம்பு மழை நடுநின்று சூளமேந்தி மோதினர். தம் அழித்தலை மறைத்தனர் மறைத்தனர் மறைத்தனர். அவள் பால் பழிகளை சுமத்தினர் 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 சுமத்தினர். தம் அழித்தலை மறைத்தனர் மறைத்தனர் மறைத்தனர். அவள் பால் பழிகளை சுமத்தினர் சுமத்தினர் சுமத்தினர். வீரமான
எதிர்த்தனல் ராமனை தன் காடு காக்க எழுந்தனல் தாடகை தகதீங்கு கடதீங்கு தகதீங்கு ஊரம்புகளிடை நின்றவள் போமுடை வீரத்தாயானவள் ஆதித்தாயவள் தாடகை தாக்கிடதும் தாத்ததும் 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 ததும் தத்தி தாக்கிடதும் தாம் ததும் தத்தி தாக்கிடதும் தாம் ததும் தத்தி தாக்கிடதும் தாம் வீரமான நெஞ்சோடு எதிர்த்தனல் ராமனை தன் காடு காக்க எழுந்தனல் தாடகை கூரம்புகள் இடை நின்றவள் போர் முனை வீரத்தாயானவள் ஆதித்தாயவள் தாடகை மண் பொறுத்து எடுத்துவின் கடலை வாரினும் பின் உறுத்து இடித்துவின் வேண்டின் ஜெயகிற்பாள் என் உருத்தெறியும் அரும்பாவு வேண்டி ஓர் பெண் உரு கொண்டெழ திரியும் வெற்றியாள் ததிங்கின தகதிங்கின